ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மீஷோவில் எப்படி நம்ம ப்ராடக்ட் சேல் பண்ணுறது, எப்படி பேக் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணால் நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் மீஷோவில் ஓரளவுக்கு சர்ச் பண்ணி இந்த ப்ராடக்ட் ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ ஸோ அந்த ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் என்னோட ஒரு ஐடியா தாட் ப்ராசஸ் தான். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சில பேர் எங்களுக்கு பேமெண்ட்டு மைனஸில் காட்டுது, அதாவது மைனஸ் போட்டு அமௌண்ட்டு ரெட் கலரில் காட்டுது. ஸோ இந்த மாதிரி காட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கீங்க. ஸோ அது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அதுக்காக இந்த வீடியோவில் நான் அதையும் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா தான் அந்த மாதிரி மைனஸ் ப்ராப்ளம் நாளைக்கு உங்களுக்கு வராமல் நீங்கள் அதை இப்போவே கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மீஷோவில் இதே மாதிரி இன்னும் வேறு என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணால் நல்லா இருக்கும், நல்லா ட்ரெண்டிங்காக போகும், நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய ப்ராடக்ட் பற்றி ஐடியா வேணும் உங்களுக்கு அப்படின்னா கீழே கமெண்டில் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். நான் வந்து மீஷோவில் அப்பப்போ ட்ரெண்டிங் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ அந்த ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸாக நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு செட் ஆகிற ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வீட்டிலருந்தே சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு எந்த வித யோசனையும் உங்களுக்கு தேவையே இல்லை. எப்படா பண்ணுறது, என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம சேனலில் ஆரம்பத்துலேருந்து ஃபஸ்ட்டு என்விரான்மெண்ட் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறதுலேருந்து பேக் பண்ணி கொரியர்கிட்ட எப்படி நம்ம டிஸ்பேச் பண்ணுறது வரைக்கும் ஒவ்வொரு வீடியோஸாக போட்டிருக்கோம். அதனால் வீடியோவை பாருங்கள். ஒரு தடவை பார்த்து புரியலைன்னா இன்னொரு தடவை பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நான் ஆல்ரெடி வந்து எல்லா வீடியோவுமே போட்டிருக்கேன். ஸோ அதே என்ன சொல்கிறது, நான் வீடியோவில் போட்டிருக்க விஷயங்களே திரும்ப திரும்ப வந்து கமெண்டில் ரிப்பீட்டடாக வந்து அது கொஷினாக வருது. ஸோ ஒரு வீடியோ மட்டும் பார்க்காதீங்க. மீஷோவை பற்றின எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு எப்பயுமே மீஷோவில் ட்ரெண்டிங்காக போகிற ஒரு ஐட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் வந்து வரக்கூடிய ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாரீ, குர்த்தி, நைட்டிஸ் இந்த 3 ஐட்டம்ஸும் என்றைக்குமே மீஷோவில் சேல் வந்து குறையவே குறையாது. ஸோ ஆல்மோஸ்ட் டாப் 1 நம்பர் 1 ட்ரெண்டிங் பார்த்திங்கன்னா இந்த 3 ஐட்டம்ஸ் தான். ஸோ இதே வந்து மென்ஸ் ப்ராடக்ட்டில் போனோம் அப்படின்னா டிஷர்ட் அண்ட் ஷர்ட் அது வந்து செகண்டரி தான். பட் ஃபஸ்ட்டு வந்து சாரீ, குர்த்தி, நைட்டிஸ் இது 3 தான் வந்து மீஷோவில் நம்பர் 1 ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ இது 3 ஆல்ரெடி நிறைய லேடிஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் அப்பப்போ புதுசாக ஒவ்வொரு மாடல்ஸ் வருது. இப்போது நம்ம டாப்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே லாங் டாப், ஷார்ட் டாப்பு, ஸ்லீவ்லெஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் உங்களோட வெரைட்டிஸை சேஞ்ச் பண்ணி சேல் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் மாதத்துக்கு கண்டிப்பாக 10,000லேருந்து 15,000 நீங்கள் சம்பாதிக்க முடியும். இதுக்கு நம்ம ஜிஎஸ்டியோ இன்வெஸ்ட்மெண்ட்னால் நம்ம பொருள் வாங்குறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் தான். பட் இருந்தாலும் கடன் பார்க்க போனோன்னா ஒரு வாடகை, கரண்ட்டு பில்லு, அதுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இந்த மாதிரி எவ்வளோ செலவாகும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம அந்த பொருளுக்குரிய விலையை மட்டும் கொடுத்து வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக மாதம் 10,000லேருந்து 15,000 சேல் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் சாரீ, குர்த்தி, நைட்டிஸு, மென்ஸ்னால் டிஷர்ட், ஷர்ட்டு, ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா நல்ல ஒரு இன்கம் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்தது செகண்டு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஐட்டம்ஸ். ஜுவல்லரியிலே வந்து நெக்லஸில் சோக்கரு, அப்புறம் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த பிரேஸ்லெட்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஜுவல்லரி ஐட்டம்ஸில் கொஞ்சம் அதிகமான ட்ரெண்டிங்கில் வருது. இயரிங்ஸு, அப்புறம் இன்னொன்று பார்த்தேன் பேங்கிள், இந்த 4 ஐட்டம் தான் அதிகமாக சர்ச் பண்ணால் ட்ரெண்டிங்கில் அந்த ப்ராடக்ட்ஸ் தான் வருது. ஸோ இதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். நிறைய பேர் இதுவும் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கைவிடாதீங்க, தொடர்ச்சியாக பண்ணுங்கள். அடுத்த மீஷோவில் ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம் யூஸ் ப்ராடக்ட்டு. நான் வந்து சில சாம்பிள்ஸ் மட்டும் தான் நான் இதில் சொல்கிறேன். இன்னமும் நீங்கள் இதை பற்றி நிறைய ஐடியாஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டோர் மேட்டு, விண்டோ ஸ்க்ரீனு, டோர் ஸ்க்ரீனு, அப்புறம் இப்போ இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஐஸ்கிரீம் மோல்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு மீஷோவில். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ப்ராடக்டாக சேல் பண்ண முடியும். ஐஸ்கிரீம் மோல்டெலாம் நிறைய வெரைட்டிஸு, ஷேப்ஸு, கலர்ஸு ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கே கிடைக்குது நம்ம பாரிஸ்லாம் போனோன்னா.
ஸோ அதனால் நீங்கள் அதை கூட தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வாட்ச், மென்ஸ் வாட்ச் ஆகட்டும், இல்லை உமன்ஸு, இல்லை கிட்ஸு, இதில் நிறைய ஸ்டாப் வச்ச மாதிரி ஸ்டீலு, ரப்பர், இந்த மாதிரி நிறைய ஸ்டாப்ஸ் இருக்குது. ஸோ கிட்ஸ் வாட்ச் மட்டும் எடுத்தனாலே அதிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் இப்போ இந்த ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், ஹல்க்கு, அந்த பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் வெரைட்டிஸு, இந்த மாதிரிலாம் போட்டோன்னா இதில் நிறைய பேர் வந்து இப்போ சர்ச் பண்ணி மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ அடுத்தது 5வது பார்த்திங்கன்னா டாய்ஸ். இந்த குழந்தைங்களோட டாய்ஸ்னால் நீங்கள் வந்து அதை தனித்தனியாக போட்டாலும் சரி, இல்லைனா காம்போவாக போட்டால் ஓரளவுக்கு நல்ல ரீச் இருக்குது. ஸோ இந்த க்யூப்ஸு, பில்டிங் பிளாக்ஸு, இதெல்லாம் பார்த்தா நிறைய பேர் வந்து அதில் தான் ஆர்டர் போட்டிருக்காங்க. நிறைய ரீச்சும் இருக்குது. அதுக்கு சர்ச்சிங்லேயே வந்து நிறைய அந்த பேபி டாய்ஸு, கிட்ஸ் டாய்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நிறைய சர்ச்சில் இருக்குது. ஸோ அது கூட வந்து உங்களால் பண்ண முடியும், உங்களுக்கு ஹோல்சேலாக வாங்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த 6வது, இதுவும் வந்து இப்போ சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ வந்து எல்லாருக்கும் ஸ்கூல் லீவ் விட்டாங்க. ஸோ அடுத்த மாதத்தில் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பசங்களுக்கு ஷூவு, பேகு, இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம் இது எல்லாமே வந்து புதுசாக எப்படியும் வாங்கி கொடுப்போம், வாட்டர் பாட்டில், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். ஸோ இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹேண்ட் பேகு, அதுக்கப்புறம் ஸ்கூல் பேகு. ஸோ இப்போ பசங்களுக்கு வந்து எப்படியும் ஸ்கூல் திறக்கும்போது எல்லாருமே 90% ஆஃப் பீப்புள் வந்து புது பேக் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவும் வந்து இப்போ ஒரு சீசனபிள் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு ப்ராடக்ட் தான். அடுத்தது 7th ப்ராடக்ட் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு. ஸோ ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்னால் நார்மலாக ஒன்றுன்னா நம்மளால் விற்க முடியாது, அதில் நமக்கு ப்ராஃபிட்டும் வராது, யாரும் வாங்கவும் மாட்டாங்க. ஸ்டேஷ்னரி வந்து காம்போவாக கொடுக்கணும். நம்ம பென்சில், பென், இந்த மாதிரி எரேசர் எல்லாமே சேர்த்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வாங்குகிற பசங்கன்னா, படிக்கிற பசங்கன்னா என்ன வாங்குவாங்க, ஸோ அதுக்கப்புறம் ஒரு 7th 8th படிக்கிற பசங்கன்னா என்ன வாங்குவாங்க, அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் என்ன வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் காம்போஸ் வந்து நீங்கள் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸில் கொடுத்தீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரீச்சை வந்து கொடுக்கும். ஸோ நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் இந்த 7 ஐட்டம்ஸுமே இப்போ கரண்ட்டாக மீஷோவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஒரு ஐட்டம்ஸ் தான். ஸோ அதனால் இதில் உங்களுக்கு எது செட் ஆகுமோ, உங்களால் எது பேக் பண்ணி டிஸ்பேச் பண்ணி கரெக்டாக கொடுக்க முடியுன்றதை யோசிக்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் இது நம்ம எப்படி எங்கே வாங்கலாம், எப்படியெல்லாம் வாங்கலாம், எந்த மாதிரிலாம் இதில் காம்போ செட் பண்ணலாம், ஸோ இது வாங்கினோன்னா எந்த மாதிரி கலர்ஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணணும், இந்த ஐடியாலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா சர்ச் பண்ணி கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த நான் சொன்ன இந்த 7 ஐடியாஸ்லையுமே நம்மளுக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகக்கூடிய பொருள் இல்லை, ஃபஸ்ட்டு திங்க்கு. அதே மாதிரி எத்தனை நாள் வேணாலும் நம்ம அதை வாங்கி வச்சு விற்க முடியும். சில ப்ராடக்ட்லாம் குறிப்பிட்டு ஒரு மாதம் 2 மாதம் தான் வச்சுருக்க முடியும், அதுக்கு மேலே வச்சுருக்க முடியாதுன்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது. ஸோ நான் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே உங்களுக்கு சொல்லலை. ஒரு தடவை நம்ம வாங்கிட்டு வந்தாலும் அதை நம்மளால் ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு சேல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த லிஸ்டிங்கில் சொல்லியிருக்கேன், இந்த 7 ஐட்டம்ஸும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களாலேயும் என்ன மாதிரி மீஷோவில் சம்பாதிக்கணும். நிறைய பேர் வந்து ஆல்ரெடி சொல்கிறீங்க, நான் வந்து உங்கள் வீடியோ பார்த்தா செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன், எனக்கு ஆர்டர்ஸ் வந்திருக்கு, பரவாயில்ல, என்னாலேயும் சம்பாதிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பட் இன்னும் சில பேர் இதில் எப்படி வாங்குவாங்க, எப்படி நமக்கு காசு கொடுப்பாங்க, ஸோ காசு வரலைன்னா நம்ம என்ன பண்ணுறது, அந்த மாதிரி டவுட் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் இருக்குன்னா நீங்கள் வீடியோ பார்க்கலாம், இல்லைனா வீடியோ கீழே இருக்க கமெண்டில் பாருங்கள். ஸோ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா முயற்சி பண்ணி பாருங்கள். முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொல்கிறத விட கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணால் தான் நமக்கு அதில் ஒரு வெற்றி கிடைக்கும். முயற்சியே பண்ணாமல் ஐயோ இது இப்படி ஆகிடுமோ, இந்த மாதிரி ஆகிடுமோ, இவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ, நம்மளால் பண்ண முடியாதோ, இந்த மாதிரி மைண்ட் செட்டெல்லாம் நம்ம இருந்தோன்னா நம்மளால் கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போகவே முடியாது. ஸோ அதனால் நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் ஒரு நாள் நல்ல அமௌண்ட்டை சம்பாதிக்க முடியும். வீட்டில் இருந்தே, வெளியில் போய் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களை பார்த்துட்டு வீட்டில் கிடைக்கிற அந்த ஃப்ரீ டைமிங்கில் சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி வழிமுறைகளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். எதனால நம்மளுக்கு பேமெண்ட் வந்து மைனஸில் ரெட் கலரில் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் இப்போ கொடுக்குறேன். இப்போ இதை பாருங்கள், இது என்னோடய ஸ்க்ரீன்ஷாட், என்னோடய ப்ரொஃபைல் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொரியர் ரிட்டன், இது வந்து கஸ்டமர்கிட்ட போகலை. கஸ்டமர்கிட்ட போகிறதுக்கு பிஃபோராக கொரியர்காரங்களை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன்னா, கஸ்டமர் ஒருவேளை கால் எடுக்காமல் இருந்திருக்கலாம், அட்ரஸ் ஏதாவது தப்பாக இருந்திருக்கலாம், அவங்கள ரீச் பண்ண முடியாதனால கொரியரே வந்து ரிட்டர்ன் போட்டாங்க இது. ஸோ இந்த ப்ராடக்ட் எனக்கு வந்து வந்துடும், ஆன் தி வேல இருக்குது, மேபி வந்துடும் இந்த ப்ராடக்ட் எனக்கு. மேபி இன்றைக்கி இல்லை நாளைக்கு அந்த மாதிரி எப்போ வேணாலும் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரிசீவ் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க மீஷோ சைட்லேருந்து. கஸ்டமர் கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே அந்த ப்ராடக்ட் வந்து கொரியர்லேருந்து ரிட்டர்ன் போட்டுட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு சார்ஜஸும் மீஷோவில்
நம்மளுக்கு பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து கொரியர்காரங்களோட தப்பு. அவங்களால தான் டெலிவரி பண்ண முடியல. ஸோ அதனால் நமக்கு அவங்க சார்ஜஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. கொரியர் சைட்லேருந்து மீஷோ கிட்ட எந்த அமௌண்ட்டும் அவங்க டெலிவரிக்காக வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால் மீஷோவும் நம்மக்கிட்ட எந்த சார்ஜும் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள். இது வந்து மைனஸில் காமிக்குது அமௌண்ட்டு. எதனால் மைனஸில் காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கஸ்டமர் வாங்கிட்டு ரிட்டன் போட்டிருக்காங்க. ப்ராடக்டை கஸ்டமர் ரிசீவ் பண்ணிட்டாங்க. ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா மைனஸ், அதாவது ப்ராடக்டை திருப்பி ரிட்டன் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அமௌண்ட்டு மைனஸில் காட்ட தான் செய்யும். ஏன் அப்படின்னா கொரியர்காரங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு டெலிவரி பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஷிப்பிங் ஆச்சு. ஸோ இப்போ கஸ்டமர் ரிட்டன் போட்டுட்டாங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்டேருந்து வாங்கி அதை நம்மக்கிட்ட கொண்டு வரணும். ஸோ அது ரெண்டாவது ஷிப்பிங். ஸோ 2 தடவை அவங்க வந்து சர்வீஸ் பார்க்குறனால அந்த சார்ஜஸை நம்மக்கிட்ட தான் கலெக்ட் பண்ணுவாங்க. இது என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில், அதாவது பேமெண்ட் எப்படி, அதாவது நம்ம ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறன்ற வீடியோலேருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற வீடியோ முதல்கொண்டு நிறைய 2-3 வீடியோஸில் நான் இது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும் போதே ரிட்டன் சார்ஜஸும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்படி ஆட் பண்ணால் தான் நம்மளால் ரிட்டன் போட்டாங்க கஸ்டமர் அப்படின்னா அது நமக்கு நஷ்டம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அதை வந்து பார்க்காம நிறைய பேர் வந்து ஏன் மைனஸில் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ கஸ்டமர் ரிட்டன் போட்டாங்க அப்படின்னா நமக்கு அது வந்து மைனஸில் தான் காமிக்கும். அந்த 2 ஷிப்பிங் சார்ஜ், அவங்க 2 தடவை கொரியர்காரங்க வேலை பார்க்குறாங்க இல்லையா, ஸோ அந்த காசை அவங்க மீஷோ கிட்ட கேட்பாங்க. மீஷோ என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட கேட்பாங்க. ஸோ இதுதான் சிம்பிள் ப்ராசஸ்ஸு. அதனால் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது ரிட்டன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ₹20 ₹30 வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி ஏதாவது கஸ்டமர் ரிட்டர்ன்ஸை நம்மளால் சமாளிக்க முடியும். இல்லாட்டி நமக்கு வந்து அது லாஸ்ட்டில் தான் வரும். ஸோ இது வரைக்கும் அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா பாருங்கள். ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் தனியாகவே ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அதில் எதுக்கு எவ்வளோ கால்குலேட் பண்ணோம், ஜிஎஸ்டி எப்படி கால்குலேட் பண்ணோம், ரிட்டனுக்கு எப்படி கால்குலேட் பண்ணோம், எத்தனை % பண்ணோன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்து உங்களோட ப்ரைஸுக்கு நீங்கள் வந்து விலை நிர்ணயிச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஒரு ₹100 வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு ₹120 நம்ம விற்றா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா மீஷோவில் அவங்க நமக்கு பேங்க் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுக்கும்போது நம்ம ₹120 விலை போட்டிருக்கோன்னா அந்த ₹120 அப்படியே நம்மளுக்கு வர மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ப்ரைஸ் ஃபிக்ஸிங் வீடியோ நான் கீழே லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக ஐடியா கிடைக்கும். ஸோ ரிட்டன் வந்தால் அதுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் ஒரு ₹20 ₹30 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ரிட்டன் வந்தால் உங்களால் சமாளிக்க முடியும். அதே மாதிரி எனக்கும் கஸ்டமர் ரிட்டன் வந்திருக்கு. எனக்கு ஒரே ஒரு கஸ்டமர் ரிட்டன் வந்திருக்கு இது வரைக்கும். ஸோ அவங்க எப்படி வாங்கிட்டு வராங்க கொரியர்லேருந்துனா, நம்ம இங்கே எப்படி பேக் பண்ணி அனுப்புகிறோமோ அதே மாதிரி கொரியர் சர்வீஸில் அவங்க அங்கே கலெக்ட் பண்ணும்போது கஸ்டமர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணும்போது ப்ராடக்டோட ஃபோட்டோ நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவும் அந்த கஸ்டமர் கொடுக்குற ப்ராடக்ட்டும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. ஸோ ஒரே மாதிரி இருந்தால் தான் அந்த ரிட்டனை அக்செப்ட் பண்ணி அவங்க எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம கவர் பேக்கிங்கில் கொடுக்குற மாதிரி அது என்ன கொரியர் சர்வீஸோ அவங்க பேர் போட்ட ஒரு கவர் வந்து போட்டு அதில் வந்து அதான் அவங்க பிராண்ட் நேம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெலிவரி கொரியர், ஈகம் கொரியர்னால் அந்த கம்பெனியோட பேர் வந்து அதில் இருக்குது, போட்டு சீல் பண்ணி தான் கஸ்டமர் இடத்துலேருந்தே கொரியர்காரங்க அதை பிக்கப் பண்ணுறாங்க. ஸோ பிக்கப் பண்ணி அந்த கவரோடு நம்மக்கிட்ட பத்திரமா அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. கஸ்டமர் ஏன்னா பிரிச்சுடுவாங்க இல்லையா அந்த ப்ராடக்ட்டை. ஸோ பிரித்ததுக்கப்புறம் அதில் எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக கொரியரில் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் இதுலேயும் கஸ்டமர் ஏமாத்துறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு காம்போவாக ஒரு 10 பொருள் உள்ள ப்ராடக்ட் வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஃபோட்டோவில் வந்து 10 பொருள் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து கஸ்டமர் ஆர்டர் பண்ணிடுறாங்க. அதை ரிட்டனும் போட்டுடுறாங்க. ரிட்டன் போட்டு கொரியர்காரங்க வரும்போது அதில் 8 ப்ராடக்ட்டை தான் கொரியர்காரங்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ கொரியர்காரங்க எத்தனை இருக்குன்னுலாம் கவுண்ட் பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கு இமேஜை பார்ப்பாங்க. ஸோ இது ஒன்றா இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு வாங்கிப்பாங்க. ஸோ அந்த 2 ப்ராடக்டை கஸ்டமர் எடுத்து வச்சுக்கிட்டு நமக்கு 8 ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் நடக்க தான் செய்யுதுன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு இது வரைக்கும் வரல கடவுளோட புண்ணியத்தில். பட் நீங்கள் ஏன்னா நான் காம்போவாக கொடுக்கல ப்ராடக்ட்ஸு, அதனால் எனக்கு வரலையோ என்னவோ தெரியல. நீங்கள் ஏதாவது காம்போவாக கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதுலேயும் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். அதுக்கும் நீங்கள் வந்து சேர்த்து உங்களோட ப்ரைஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கவனமாக இருக்கணும். நம்மளால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ப்ரைஸில் தான் நம்மளால் அதிகமாக வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரைஸையும் கொஞ்சம் அதிகமாக வச்சு
உங்களோட மார்ஜினை செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம ப்ரைஸில் அதிகமாக வச்சுட்டோன்னா எப்படி நம்மளோட ப்ராடக்ட் சேல் வரும், எப்படி ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கிடையாது. நம்மளோட ப்ராடக்ட் யூனிக்காக இருக்கணும், நல்லா இருக்கணும். மெயினாக ரிட்டன் அதிகமாக நமக்கு வராமல் இருந்துச்சுன்னா நம்மளோட ப்ரொஃபைல் ஆட்டோமேட்டிக்காக நிறைய கஸ்டமருக்கு போய் ரீச் ஆகும். ரிட்டன் அதிகமாக வந்துச்சுன்னா ஒரு ப்ராடக்ட் இல்லை ஆர்டர் வந்து நம்ம டிஸ்பேச் சரியாக பண்ணலை, இல்லை டிஸ்பேச்சே பண்ணலை, ஆர்டர் அக்செப்ட் பண்ணலை, இந்த மாதிரி ரீசன்னால தான் நமக்கு ஆர்டர்ஸ் அடுத்தடுத்து வராமல் போகும். ஸோ அதனால் அவங்க சொல்கிற அந்த ப்ரொசீஜர் எல்லாமே கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்தடுத்து ஆர்டர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ரொம்ப அதிகமாக ட்ரெண்டிங்கில் போகிற அளவுக்கு வரலனாலும் எனக்கு ஓரளவுக்கு நான் சேல் ஸ்டார்ட் பண்ணலேருந்து இப்போ வரைக்கும் ஆர்டர்ஸ் திரும்ப வந்துட்டு தான் இருக்குது. நான் இப்போ வரைக்கும் டிஸ்பேச் பண்ணிக்கேன். ஸோ இன்றைக்கும் எனக்கு 4 ஆர்டர்ஸ் வந்து இருக்குது. இதுக்கப்புறம் நான் அதை பேக் பண்ணி மதியானம் டிஸ்பேச் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் அவங்க சொல்கிற ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன சேல் பண்ணால் எப்படி போகும், இது பண்ணால் இந்த மாதிரி மைனஸில் வருமா, ப்ளஸில் வருமா, ஆர்டர்ஸ் எப்படி வரும், இது எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களை சேல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் சம்பாதிக்க முடியும். பின்னோக்கி போகாதீங்க, முன்னோக்கி உங்கள் கால் எடுத்து வச்சிங்க அப்படின்னா தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக விளக்கம் கொடுக்குறேன். உங்களுக்கு மீஷோவை பற்றின டவுட்ஸு இல்லை அடுத்த வீடியோ ஏதாவது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னாலும் ஸோ அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து சீக்கிரமாக அப்டேட் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்களை மாதிரி வீட்டிலேருந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.